தாவேகாவில் பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கப்படுவதாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நகர, மாவட்ட பகுதிகளுக்கு 3 முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலும், விழுப்புரம் தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன் பணம் கேட்பதாகவும், மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கும் பொறுப்பு வழங்குவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு தெரிந்தே நடைபெறுவதாக தெரிவித்தனர். இந்த தகவலை கட்சியின் தலைவர் விஜய்க்கு தெரிவிக்க விடாமல் புஷி ஆனந்த் தடுப்பதாக தெரிவித்த அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்புக்காக பணம் கட்டிய காசோலையை கிழித்து எறிந்தனர். சீமான் குமரேசன், விழுப்புரம் மாவட்டம். என்ன என்றால், இங்கே தான் இந்த பிரஸ் மீட்டிங் கேட்டினா, நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டுன்னு இருக்கிறார். என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு 2வது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட 4 லட்சம் பணம் கேட்டாரு. இது இருக்கு. நான் தளபதி 1995 விஷ்ணு படம் ஷூட்டிங்ல சந்திச்சேன். நான் தளபதி தீவிர ரசிகன். கட்சியில நான் தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்க, ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டுறாரு. இது ஏங்க இது மாதிரி கட்சியெல்லாம் இது மாதிரி பணம் கேட்கறேன்னு கேட்டா, அவர் என்னன்றாரு, தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு. தலைமைன்னு யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கேட்க, நாம குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்கறீங்க கேட்டா என்ன ஆவாதுன்னு என்ன சொல்ற பாருங்க. நீங்க சொல்லுங்க, இளையராஜா இவரு உங்க டீட்டெயில் கொடுங்க. நகர செயலாளருக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் கட்சியின் விதிப்படி 15 டிடி கொடுத்து நகர செயலாளருக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இளையராஜா. ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. முந்தா நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கட்சியில் இந்த முபாரக் என்றவருக்கு திமுக வந்தாரு. அவருக்கு நகர செயலாளர் பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள். உண்டு கிடப்பா தையல் மிஷின் நலத்திட்ட உதவி கொடுக்கும் போது 19 வரைக்கும் தையல் மிஷின் கொடுத்தாரு. மேற்கொண்டு இது பத்தாது, இவர் கிளை கட்சினார, இவர் கிளை கட்சியால கேட்டிருக்காரு. இவர் 19 தையல் மிஷின் கொடுத்து இதுவும் பத்தாது, காசு 50,000 கொடு அப்படியே இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல. தலைமைக்கு கொண்டு போய் நான் பொதுச் செயலாளருக்கு தினந்தரம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுனேக்கிறேன். பொதுச் செயலாளர் எனக்கு எதையுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. அவர் பேருக்கு இது பாத்துங்க, ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. தலைவருக்கு இதை கொண்டு போனதா இந்த பிரஸ் மீட் தலைவருக்கு நேரடியா பார்க்கணும். எங்களை மாதிரி தொண்டர்கள் அதிருப்தி இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்க தயாராக இருக்கிறோங்க. அதனால எங்களை யாரும் பார்க்க மாட்டோம். தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே தூக்கி எங்கள்கிட்ட பேசணும். கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறை நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறா பண்ணிக்கிறப்பல மோகனர் கேட்டா தலைமைன்னு சொல்ற, தலைமைன்னு யாரு கேட்டா தலைவர் இல்ல தலைமைன்றாப்ல. அது யார் தலைமைன்னு தெரியல. அது எங்களுக்கு பொறுப்பு தராதனால இந்த டிடியை நாங்க கேட்கிறோம். தளபதி விஜய் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.